ஸோ கேஷ் பேக்கெட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பிளாக் செயினில் தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ இதில் வந்து ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் கான்செப்ட் ரெண்டுமே இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இன்கம் இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கேஷ் பேக்கெட்டில் என்னங்க இருக்குது அப்படின்னா 3 விதமான வருமானம் பண்ணுற ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மடங்கு, இப்போ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இதில் வரோமோ அது 3 மடங்கு இன்கம் ஏர்ன் பண்ணுற அளவுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது 3x3 மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களோட 3 லெவலில் உக்காரும். ஃபர்ஸ்ட் 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9, அதுக்கப்புறம் 27, அந்த மாதிரி மேட்ரிக்ஸில் பிளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து ஆட்டோ ஸ்பில் ஓவர். இப்போ நம்ம லீடர்ஸ் ஒர்க் பண்ணுறோம், நான் ஒர்க் பண்ணுறேன், என் கீழே நீங்கள் வரீங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து ஸ்பில்ல வந்து உக்காரும். அதே மாதிரி உங்கள் டீம் ஒர்க் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து ஸ்பில் ஓவர் வந்து உக்காரும். அது மூலமா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் இன்கமும் கிடைக்கும். எத்தனை லெவல் சார் கிடைக்கும்? 8 லெவலுக்கு நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளப் இன்கம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் இன்கம், ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் சொன்ன ஒரு பேசிவ் இன்கமும் இருக்குது. சார் இந்த மாதிரி வந்து மேட்ரிக்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மக்களை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும், ஸ்டாப் ஆச்சுன்னா நின்றுமே சார்னா அதுக்காக தான் இங்கே வந்து ஒரு கிளப் இன்கம்னு வச்சுருக்காங்க. 4 விதமான கிளப் இன்கம். இது மூலயமா நம்மளுக்கு வாரம் வியாழக்கிழமை இது மூலயமா நம்மளுக்கு இன்கம் கிடைக்குது. ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் இந்த கிளப் அடிச்சிட்டிங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து 3x முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வாரம் அந்த கிளப் இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100% டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கேஷ் பேக்கெட்டில் வரக்கூடிய ஒரு பேக்கேஜும் ஒரு ரீடாப்பப்பும் 300% முடிஞ்சிருச்சு, 3x முடிஞ்சிருச்சுன்னா ஒருத்தர் ரீடாப் அப் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து மறுபடியும் வருமானம் வரும். அப்போ ஒரு தடவை பேக்கேஜ் வாங்கும் போதும் ஒரு தடவை ரீடாப் அப் பண்ணும் போதும் 100% டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம்காக 60%. இப்போ நீங்க பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட டைரக்ட்ல ஒருத்தர் கொண்டு வரீங்க அப்படின்னும் போது அவர் எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் அந்த பேக்கேஜ்ல 60% உங்களுக்கு டைரக்ட் இன்கமா அடுத்த செகண்ட் உங்க வேலெட்டுக்கே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3% வந்து மேட்ரிக்ஸ் இன்கம்காக ஒதுக்குறாங்க. அப்போ அந்த மேட்ரிக்ஸ் இன்கம் 8 லெவலுக்கு 3% கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24% மேட்ரிக்ஸ் இன்கம்காக போகுது. பேலன்ஸ் இருக்கிற 16% வந்து 4 விதமான கிளப் இன்கம்காக எடுத்து வச்சு ஒரு வாரமும் வியாழக்கிழமை யாரெல்லாம் அந்த கிளப் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஈக்குவலா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த 16% அங்கே போகுது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 100% டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, சரி சார், இது உள்ள வரணும், இதோட பேக்கேஜ்லாம் என்னென்ன லெவலுக்கு பேக்கேஜ் இருக்கு அப்படின்னா இங்க பேக்கேஜ் P1 ஸ்டார்டர் பேக்கேஜ்ல இருந்து P6 எலைட் பேக்கேஜ் வரைக்கும் இருக்கு. ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா $10, அடுத்தது 40. இப்போ $10 $40 நீங்க எடுத்தீங்கன்னா 3 மடங்கு நீங்க இன்கம் சம்பாதிக்கலாம். மூணாவது பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 80, நாலாவது 120, அஞ்சாவது வந்து 250, ஆறாவது பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா $500. ஸோ மொத்தம் பேக்கேஜ் சார் நான் 6 பேக்கேஜும் எடுக்கிறேன்றது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே $1000 தான். ஸோ நீங்கள் $1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 3 மடங்கு நீங்கள் இன்கம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸோ $3000 வரைக்கும். சார் 3 மடங்கு எதுலேருந்துலாம் சார் வரும்? நீங்கள் எடுக்கக்கூடிய டைரக்ட் ரெஃபரல் இன்கம், மேட்ரிக்ஸ் இன்கம், வாரம் வரக்கூடிய கிளப் இன்கம், இது எல்லாமே இந்த 3x தான் அடங்கும். இந்த 300% ரிட்டர்ன்ஸ்குள்ள தான் அடங்கும். சார் நான் பேக்கேஜ் 1 எடுத்தால் தான் பேக்கேஜ் 2 எடுக்க முடியுமா? ஆமாம், பேக்கேஜ் 1 எடுத்தால் தான் 2 எடுக்க முடியும், 2 எடுத்தால் தான் 3 எடுக்க முடியும், 5 எடுத்தால் தான் 6 எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஏதாவது பேக்கேஜ் இருக்கா? இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 3x முடிய நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் பேக்கேஜை மட்டும் ரீடாப் அப் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். ரீடாப் அப்புக்கு எவ்வளோ சார் ஆகும்? அந்த பேக்கேஜோட அமௌண்ட்டே தான் ரீடாப் அப்புக்கும் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விதமான வருமானம் வந்து 60% டைரக்ட் ரெஃபரல் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து உங்கள் கீழே எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் அந்த பேக்கேஜுக்கு 60% உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்குது. இப்போ P1ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உங்கள் கீழே ஜாயின் பண்ணாருன்னா $6, P2ல 24, P3ல 48. இப்போ இங்கே ஒரு டவுட் வரும், சார் இப்போ நான் வந்து P4ல இருக்கேன் சார், இப்போ என் கீழே ஒருத்தர் P5 பேக்கேஜ் போட போறாரு, $250 போட போறாரு, அப்போ இந்த $150 எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அந்த $150 கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த P5ன்ற பேக்கேஜ்ல இருக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த 150 கிடைக்கும். இல்லைன்னா அது கிடைக்காது. மேல இருக்கவருக்கு போயிடுமா சார்? அதுவும் கிடையாது, கான்ட்ராக்டுக்கு போயிடும்.
ஸோ P6 நீங்கள் P6ல இருக்கீங்க, உங்கள் கீழே ஒரு P6 நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அவர் $500 போடும்போது உங்களுக்கு $300 உங்களுக்கு வந்து டைரக்ட் ரெஃபரல் இன்கமாகவே உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது கிடைக்குது. நம்ம மேட்ரிக்ஸ் இன்கம் பார்த்தோம்ல, அந்த மேட்ரிக்ஸ் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3% கிடைக்குது. ஒரு பேக்கேஜில் இருந்தும் ஒரு நபர்கிட்ட இருந்தும் யாரெல்லாம் உங்கள் மேட்ரிக்ஸில் பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்களோ 8 லெவல் டீப்புக்கு வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ பேக்கேஜ் 1க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10க்கு 3%னா ஒரு 30 சென்ட்ஸ் கிடைக்குது. பேக்கேஜ் 2க்கு $1.20, பேக்கேஜ் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.40, 4க்கு 3.60, 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5% டாலர் கிடைக்குது. P6க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க கீழே எத்தனை P6 வந்தாலும் 8 லெவல்ல எந்த இடத்துல எங்க வந்தாலும் உங்களுக்கு $15 அடுத்த செகண்டே உங்க வேலெட்டுக்கே வந்துடும். ஸோ இதெல்லாம் நான் கொண்டு வந்த நபர் மட்டுமா சார்னா நீங்க கொண்டு வந்த நபர், அவரு கொண்டு வந்த நபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மேலே டாப்ல இருக்க லீடர் அவரு கொண்டு வர்றதும் உங்க கீழே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகும். அதுல இருந்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இன்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வருமானம்ங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 1ல 3 பேர் பிளேஸ்மெண்ட் ஆகிறாங்க, லெவல் 2ல இது வந்து ஃபோர்ஸ்டு மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. சார் இவர் வந்து என் லெஃப்ட்ல தான் போகணும், ரைட்ல தான் போகணும் நீங்க டிசைட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டமே டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட் எங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்ப லெவல் 1ல 3 பேர், லெவல் 2ல 9, லெவல் 3ல 27, 81, 243, 729, லெவல் 7ல 2187 பேர், லெவல் 8ல மட்டுமே 6561 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எந்தெந்த பேக்கேஜ் போடும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத வந்து பேக்கேஜ் லெவல் 1ல பேக்கேஜில் P1ல இவ்வளவு கிடைக்கும், P2 எவ்வளவு கிடைக்கும், இதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க பொறுமையா கூட பார்க்கலாம். ஸோ சார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9484 பேர்கிட்ட வராங்க, இதெல்லாம் உடனே ஃபில் ஆயிடுமா, நான் கொண்டு வர்றது மூலியமா தான் ஃபில் ஆகுமானா நீங்க கொண்டு வர்றது, உங்க டீம்ல கொண்டு வர்றது, அவங்க கீழே கொண்டு வர்றது, உங்களுக்கு மேல இருந்து ஃபில் ஆகி வர்றது, இது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். ஆகட்டுமே 3 மாசம் ஆகட்டுமே, 4 மாசம் ஆகட்டுமே, 6 மாசம் ஆகட்டுமே, ஏன் 1 வருஷம் கூட ஆகட்டுமே ஃபில் ஆகிறதுக்கு. அவங்க எப்பெல்லாம் ஃபில் ஆகுறாங்களோ அப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்கம் வந்துட்டு இருக்க போகுது. அதே மாதிரி அவங்க எப்பெல்லாம் ரீடாப் அப் பண்றாங்களோ அப்பயும் இந்த மேட்ரிக்ஸ் இன்கம் நம்ம வரப்போகுது. இங்க பாருங்க P6லலாம் இந்த லெவல் 8லலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 98 lakhs 98,425 இதுல லெவல் 8ல மட்டுமே P6ல மொத்தமா டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் கிட்ட வரும் ஒரு சைக்கிளுக்கு மட்டுமே. அப்போ ஒரு சைக்கிளுக்குமே நம்மளுக்கு வந்து அந்த இன்கம் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரெகுலர் இன்கம் வேணும் சார், எனக்கு வீக்லி எனக்கு வருமானம் வரணும்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து இந்த கிளப் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் வரணும். ஸோ 4 விதமான கிளப் இருக்கு: ஸ்டார் கிளப், டைமண்ட் கிளப், கேலக்ஸி கிளப், செலிபிரிட்டி கிளப். இதுல ஸ்டார் கிளப், டைமண்ட் கிளப் நீங்க ஒர்க் பண்ணாதான் இந்த கிளப்புக்கு போக முடியும். கேலக்ஸி கிளப், செலிபிரிட்டி கிளப் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே இந்த கிளப்புக்கு போக முடியும். ஸோ ஸ்டார் கிளப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்ன பார்த்தீங்கன்னா முதல்ல 16% கிளப் இன்கம்காக எடுத்து ஒதுக்கி வைக்கிறாங்கன்ட்டு, அந்த 16ல 4% ஸ்டாருக்கும், 4% டைமண்டுக்கும், கேலக்சிக்கு 3%, செலிபிரிட்டிக்கு 5%, மொத்தமா 16%. அப்ப ஸ்டார் கிளப்புக்கு ஒதுக்குன அமௌண்ட்ல அந்த ஸ்டார் கிளப்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே டிவைட் பை அத்தனை மக்களுக்கும் போகும். இப்ப ஸ்டார் கிளப் நீங்க அச்சீவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க $50 பேக்கேஜ்ல இருக்கணும். உங்க கீழே டைரக்ட்ல ஒரு 3 பேரை $50 பேக்கேஜ் கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஸ்டார் கிளப் அச்சீவ் பண்றீங்க. வாரம் வியாழக்கிழமை உங்களுக்கு கிளப் இன்கம் கிடைக்கும். சரி சார், நான் அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி நான் $250 வந்துட்டேன், என் கீழே இருக்கிற 3 பேரையும் நான் 250 கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்? நீங்க டைமண்ட் கிளப்பையும் அச்சீவ் பண்றீங்க. இங்க நல்லா யோசனை பண்ணுங்க. நீங்க அடுத்த கிளப்புக்கு போயிட்டீங்கன்னா முன்னாடி இருக்கிற கிளப் இன்வேலிட் ஆயிடும்லாம் கிடையாது. முன்னாடி இருக்கிற ஸ்டார் கிளப்புக்கும் உங்களுக்கு இன்கம் வரும், டைமண்ட் கிளப்புக்கும் இன்கம் வரும். ஓகே சார், நான் $500 அடுத்த பேக்கேஜுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்டாரு, டைமண்ட் பிளஸ் கேலக்ஸி கிளப்பும் வரும். ஸோ கேலக்ஸி கிளப்புக்கு ஏதாச்சும் ரெக்யர்மெண்ட் இருக்கா? கிடையாது. நீங்க 500 போட்டீங்கன்னா கேலக்ஸி கிளப் போயிடும். ஸோ இது 3ல இருந்து வருமானம். இதுல டாப் பேக்கேஜே பாத்தீங்கன்னா 500. ஸோ மொத்தமா 1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க செலிபிரிட்டி கிளப்பும் அச்சீவ் பண்றீங்க, உங்களுக்கு அதுல இருந்தும் வருமானம் வரும். ஸோ மொத்தம் 4 கிளப்ல இருந்து நம்மளுக்கு வருமானம். இது வந்து ஒரு ரெகுலர் இன்கமா வரும். நம்மளுக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம் இருக்கு, நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் சேர்க்கலாம், அதுல வந்து எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. மேட்ரிக்ஸ் இன்கமும் இருக்கு. மேட்ரிக்ஸ் இன்கம் எப்ப கிடைக்கும்? உங்க கீழே ஒருத்தர் புதுசா ஜாயின் பண்ணும்போது, உங்களோட டீம்ல புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணும் போது, அவர் வந்து ரீடாப் அப் பண்ணும் போதும் கிடைக்கும், ஜாயின் பண்ணும் போதும் கிடைக்கும்.
ஸோ அதே மாதிரி வந்து கிளப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் கிளப், ஸ்டார் கிளப், டைமண்ட் கிளப். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளப்பாக இருக்கும். கேலக்ஸி கிளப்பும் செலிபிரிட்டி கிளப்பும் வந்து நான் ஒர்க்கிங் கிளப்பாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சரி சார் நான் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் நான் ஆளெல்லாம் கொண்டு வரேன், எனக்கு வந்து அது மூலமா வருதுன்னு தெரியுது, ஆனால் நான் போடுற பேக்கேஜுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னும் போது, நீங்க பேக்கேஜ் போடும்போது உங்களுக்கு 3 மடங்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பொசிஷன், ஒரு இடம் பிளாக் செயின்ல ரெஜிஸ்டர் பண்ணிடும். ஸோ லைஃப் லாங் அந்த இடம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த 3x மேட்ரிக்ஸ் வர்றதுக்கு உண்டான அந்த இடம் உங்களுக்கு என்னைக்குமே இருக்க போகுது. ஸோ நம்ம முன்னாடி உள்ள வந்தாதான் அடுத்த வர மக்கள் நம்ம கீழே வந்து பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். ஸோ அந்த மேட்ரிக்ஸ்ன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுல லெவலை நம்ம அட்டைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாரத்துக்கு 3 நாள் வந்து பிசினஸ் பில்டிங் மீட்டிங்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் தனியாக போய் பேச முடியாது சார். நான் எப்படி சார் ஒருத்தரை கொண்டு வருவேன்னா, இந்த பிஸ்னஸ் பில்டிங்கை நீங்கள் பயன்படுத்திட்டு எவ்வளோ பேர் நீங்கள் இன்வைட் பண்ணணுமோ அவ்வளோ பேரை இன்வைட் பண்ணி இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருக்கீங்க, ஆக்டிவ் பர்சனாக இருக்கீங்க, இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும்னு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம சைட்லேருந்து பர்சனலாகவே ட்ரைனிங்கும் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் உங்களுக்கு தரப்படும். அதுக்கப்புறம் கிளப் அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் செயின் ட்ரைனிங் கிடைக்கும். 1 டே ட்ரைனிங்கு, பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இந்த ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங் யார் உங்களுக்கு கொடுக்க